ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வில்லேஜ் ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு பிரகதி எலகட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மண்கடை எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு எப்போ நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அது கூடவே நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிக்கலாம். எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆறிட்டதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கடுகு பொரிட்டோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதனால் மோஸ்ட்லி சின்ன வெங்காயமாக யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா கிண்டிக்கலாம். கீழோடி மேலே அப்படி கிண்டிக்கலாம். அப்புறம் உப்போட ஃப்ளேவர்ஸ் எல்லாத்துக்கும் இறங்கும். வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சிருந்தோம் பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டிக்கலாம். எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேண்டிய அளவு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா எவ்வளோ புளி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம கிண்டி விட்டு நம்ம பிளேட் போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மத்தி மீன் கூட நான் உப்பு மசாலா தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். அப்போ தான் நான் மீன் குழம்போடு உள்ளே போடும்போது நல்லா ஃப்ளேவர்ஸ் இறங்கும். ஒரு மத்தி மீனை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இப்படி அமுக்கி விடணும். அப்புறம் நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ளேவருக்காக செம்மையாக இருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி மத்தி மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரகதி எலகட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.